அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கொத்து பரோட்டா போட போகிறோம். நம்ம பரோட்டா வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருப்போம். அதில் மிச்சம் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் போட்டு மறுநாள் சூடு காட்டி சாப்பிடுவோம். அப்படி சூடு காட்டி சாப்பிட்றதுக்கு பதிலாக கொத்து பரோட்டாவை கடாயில் போடுற மாதிரி செஞ்சு எப்படி சாப்பிட்றதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல பரோட்டாவை வந்து பொடிசாக நம்ம பிச்சுக்கிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து அதோட வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சிருந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கவும் முட்டையை சேர்த்துக்கலாம். அதோட பெப்பர் பொடியும் போட்டுடலாம். இப்போ முட்டை நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ பரோட்டாவை இறக்கி விட்டு நல்லா கிண்டி விடலாம். இப்போ பரோட்டா சால்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பரோட்டா நல்லா மடங்கிடுச்சு. இப்போ நல்லா கொத்தி விட்டுறலாம். அவ்வளோதான் சமையல். வீட்டில் செஞ்ச கொத்து பரோட்டா பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.